கர்த்தருடைய கரமும் அறியப்படும், கர்த்தருடைய சினமும் கோபமும் அறியப்படும். ஒரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது, இன்னொரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறது. கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆழமாக இருதயத்தில் வைத்தார். நாம் யாராய் அறியப்பட போகிறோம் அல்லது அறியப்படுகிறோம்? இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது, இன்னொரு கூட்டத்தாரிடத்தில் கர்த்தருடைய சினம், அவருடைய கோபம். மல்கியா 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே ஏதோமியரை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள். ஒரு கூட்டத்தாரை குறித்து வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம். அவருடைய கோபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மேல அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அல்ல, அவருடைய கோபம் என்றைக்கும். இன்னொரு செய்தியை மனதில் வைத்துக் கொண்டுதான் நேற்று என்னுடைய டைரியில் எழுதுவதற்காக ஜெபத்தோடு உட்கார்ந்த போது ஆவியானவர் இதை காண்பித்துக் கொடுத்தார். நாம் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் அல்ல, அவருடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதோமியருடைய தகப்பன் யாருன்னா ஏசா. நமக்கு ஏசாவை தெரியும். எப்படி அறியப்பட வேண்டியவன் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படுகிற ஸ்தானத்திலே அவன் தேவனால் வைக்கப்பட்டவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படுகிற அந்த மேன்மையான ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவன் தான் ஏசா. ஈசாக்கின் மகன், மூத்த பிள்ளை, சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன். அவனுக்கு தான் ஏதோம் என்று பெயர். அவன் தான் ஏதோமியரின் தகப்பன். அந்த ஏதோமியரை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நிமிஷம் சினம் வைக்கிற ஜனம் அல்ல, என்றைக்கும். அவர் ஒரு நிமிஷம் கோபப்பட்டாலே நம்மால தாங்க முடியாது. அவருடைய ஒரு நிமிட கோபத்தில் அது நம்மால சகித்துக் கொள்ள முடியாது. அவர் அந்த கோபத்தில் அந்த இமை பொழுது முகத்தை மறைக்கிறார் தெரியுமா? அந்த இமை பொழுது மறைத்தாலே நம்ம கதை அவுட். ஒரு தேவப்பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அப்பா, நீர் சினம், உம்முடைய சினம் அறியப்படுகிறவனாய் நான் காணப்படக்கூடாது, என் குடும்பம் காணப்படக்கூடாது, என் ஜனங்கள் காணப்படக்கூடாது, உம்முடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல கவனமாய் கேளுங்கள். எனவே தான் யாத்திராகமம் 23:21 மோசேயை கொண்டு கர்த்தர் இப்படி சொன்னார். 23:21 அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அவரை கோபப்படுத்தாதே. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. அவர் என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தாதே. எப்படி எல்லாம் ஜனங்க கோபப்படுத்துறாங்க, நாம் எப்படி எல்லாம் தேவனை கோபப்படுத்துகிறோம். தேவனுடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் நான் இருக்கக்கூடாது, தேவனுடைய கரம் அறியப்படுகிறவர்களா இருக்கணும். நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிருபையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்றாலும் நாட்கள் அந்த கிருபையின் காலத்தினுடைய லாஸ்ட் சாப்டர்ல நம்ம இருக்கிறோம், இந்த கடைசி பகுதியில் இருக்கிறோம். அவருடைய கரம் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். ஆமா, நல்ல பலன் இருக்கலாம், ஆனா அந்த பலத்துக்கு காரணமா இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு நிற்கிறோம்னா நம்ம எதுல கவனமா இருக்கிறோம்னா நம்ம விழுந்துடக்கூடாது. விழுந்தவனை பார்த்து பரியாசம் பண்ணுவதற்கல்ல தேவன் நம்மை நிற்க வைத்திருப்பது. நான் விழுந்து விடக் கூடாது என்கிறதுல கவனமா இருப்பதற்காக தேவன் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். அப்போ தேவனை கோபப்படுத்தக்கூடாது. என்னுடைய செயல்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பேச்சு, ஆமை, நான் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமை, நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படக்கூடிய அந்த மேன்மையான ஸ்தானத்திலே தேவன் அவனை வைத்திருந்தோம். நல்ல கவனமா கேளுங்க. ரெபெக்காள் வயிற்றில் 2 பிள்ளைங்க இல்ல, 2 பிள்ளைங்க. மூத்தவன் யாரு? கரெக்டா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இன்னும் ஒரு வாட்டி கேட்டா ஈசாக்குன்னு சொல்லிடுவீங்க. கரெக்ட் தான். யாரு? ஏன் ஏசா? ரெட்ட பிள்ளைங்க தானே, ட்வின்ஸ் தானே அவங்க. 2 பேரும் வயிற்றுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
ஏன் ஏசா மூத்த பையன்? முதல்ல வெளிப்பட்டது. கரெக்ட் தான். நான் இதே சும்மா சிரிச்சிட்டு கேட்டதா கரெக்டா சொல்லியிருப்பீங்க. நான் கொஞ்சம் அழுத்தமா கேட்டதுனால ஒருவேளை பைபிள்ல வேற. ஏன் ஏசா மூத்த பையன்? முதல்ல அவன் முதல்ல பிறந்தது எப்படி? தம்பி அப்படி பின்னாடி தள்ளிட்டு வெளியே வந்தானா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு. இவன் முதல்ல பிறக்கணுங்கிறது தீர்மானித்தது யாரு? இவன் வெளி வர்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் ரெடியா இருக்கிறான் உள்ள. நாம் நம்முடைய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது தேவன் நமக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரிது என்பது நம்மால வர்ணிக்க முடியாது. அந்த ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன். அவனை குறித்து இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏதோமியர் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று அறியப்படும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஒரு நாளும் அப்படி அறியப்பட கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள் இருந்து வெளியிருந்து எங்கிருந்து கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த ஏசா இன்னும் சொல்லணும்னா மிகவும் கிருபை பெற்றவன். அவன் பிறக்கும் போதே சேஷபுத்திர பாகத்தை சுதந்திரிக்கிறவனாய் பிறந்தவன். யாக்கோபு அப்படி இல்லை. யாக்கோபு போராடி பெற்றுக் கொண்டவன். ஆனால் இவன் என்ன செய்கிறான் என்றால், இவன் அதை இழந்தவனாய் தேவனுடைய சினத்துக்கு உள்ளானவனாய் காணப்பட்டான். இதனால் நான் ஏசாவை எல்லாம் முன்வைக்க போகிறது. நாம் எப்படி அறியப்பட வேண்டும், இதை தான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இங்கே பாருங்கள், அப்ப தேவனை கோபப்படுத்த கூடாது. ஒரு காரியத்தை என்னைக்குமே மனதில் எழுதி வைத்திருக்க, நான் தேவனை கோபப்படுத்த கூடாது. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனை கோபப்படுத்த கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. உபாகமம் 32வது அதிகாரத்தின் 19-20 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகம் 32, 19, 20 வசனங்கள். கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்தாராம். ஆண்டவரை கோபப்படுத்தினா அவர் என்ன செய்வாராம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப ஏசா அந்த மேன்மையை இழக்க காரணம் என்ன? கர்த்தர் அவனை புறக்கணித்தார். ஹல்லேலூயா. அதாவது மறந்து போகிறது வேற, அதாவது நம்முடைய பலவீனத்தின் நிமித்தம் மறந்து போகிறது வேற, பர்பஸா மறக்கணும்னே மறக்கிறது வேற. இப்போ ஒரு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம கல்யாண கார்டு அடிக்கிறோம், ஒரு 100 கார்டு அடிக்கிறோம், அல்லது ஒரு 500 கார்டு, அல்லது ஒரு 1000 கார்டு அடிக்கிறோம். நம்ம லிஸ்ட் போட்டு நிறைய பேருக்கு கொடுப்போம். கொடுத்து என்ன ஆயிரும்னா, சிலரை நம்ம என்ன செய்து விடுவோம்? விட்டு விடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகும். ஐயோ, இவங்கள நான் கூப்பிடலையே, இவங்கள நான் விட்டுட்டேனே, இப்படி ஃபீல் ஆகும். இன்னொன்று இருக்கு, லிஸ்ட் போடும்போதே என்ன செய்வோம்? இவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ மனைவி சொல்லுவாங்க, ஏங்க இது இவங்களுக்கு அந்த பேரை வெட்டு, அல்லது புருஷன் சொல்லுவாங்க அந்த பேரை வெட்டு. இது புறக்கணிக்கிறது. தேவனுக்கு இயலாமை கிடையாது. அவர் நம்மள மாதிரி அவர் மறக்கிறவர் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம்? புறக்கணிப்பார். இங்க பாருங்க, கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி புறக்கணித்து, அடுத்த வார்த்தை, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு, அடுத்த வார்த்தை, அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். சிம்பிளா சொல்லணும்னா, அவரோடு நடக்கிற அனுபவம் அந்த இடத்துல கட்டாகும். நீ நட, நான் பார்க்கிறேன், உன் முடிவு எப்படி இருக்கும்னு பார்க்கிறேன். நான் இந்த வார்த்தையை தியானித்து எழுதும் போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர், அன்னைக்கு என் கதை முடியும். நீங்க என்ன புறக்கணிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு என் கதை முடியும். தேவனுடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒருவரும் காணப்படாதபடிக்கு உணர்வுள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருப்போம். ஆமென். தேவனால் நாம் புறக்கணிக்கப்படுவோமானால், ஆமென், நமக்கு அதுக்கப்புறம் கதையே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதர்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கட்டும், சொந்தக்காரங்க புறக்கணிக்கட்டும், ஆமென், நீங்கள் வயதாகும் போது ஒருவேளை உங்க பிள்ளைங்க கூட புறக்கணிக்கட்டும், யார் வேணாலும் புறக்கணிக்கட்டும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது.
நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆனால் தேவன் புறக்கணித்தால், ஹalleluya, இந்த பூமியில் எத்தனை டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆமென், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இன்னும் எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் முடியாதுன்னு சொல்லல. ஹalleluya, எத்தனை வாசல்கள் மனிதன் அடைத்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள எரிந்து கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் இன்னும் வாசல் அடைக்கவில்லையே. ஆமென், அவர் என்னை புறக்கணிக்கவில்லையே. எப்பொழுது தேவனாலும் புறக்கணிக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல நமக்கு எந்த வாசல் அடைக்கப்படுகிறது தெரியுமா? நம்பிக்கை என்னும் வாசல். அப்படி இல்ல, சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகும்போது டாம்னு ஓங்கி அடிப்போம். அதன் அர்த்தம் என்ன? இனி இந்த பக்கம் நீங்க சிரிக்கிறத பார்த்தா அந்த அடிக்கிற அடியில பின்னாடி கதவுலாம் திறந்துடும். நம்பிக்கையின் வாசல் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அடைபட்டு விடக்கூடாது. எப்பொழுது அடைபடும் தெரியுமா? தேவன் புறக்கணிக்கும் போது. தேவன் புறக்கணிக்காதபடிக்கு அவரை கோபப்படுத்தாதே. சினம் அறியப்படுகிற கூட்டமா அல்ல, கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமா இருக்கணும். இந்த வார்த்தை சொல்லும் போது உங்க இருதயம் ஜெபிக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரம் அறியப்படுகிற வீடா என் வீடு இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும். ஆமென். இங்கே பாருங்கள், இவர்கள் செய்த காரியம் என்ன? அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் செய்த காரியம் என்ன? அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து இனம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். ஆமென். எங்கே தேவனுக்கு கோபம் வருதுன்னா, அவருடைய ஜனங்கள், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைங்க அவரை அசட்டை பண்ணும்போது தேவனுக்கு என்ன வருதுன்னா கோபம் வருது. அசட்டை பண்றவங்க தேவனை தேட மாட்டாங்க. அசட்டை பண்ணுகிறவர்கள் தேவனுக்கு பலியிட மாட்டார்கள். நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. 17வது வசனம், அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. இரத்தத்தால் மீட்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நல்ல கவனமா இங்க பாருங்க. ஆமே, நம்மால தேவனை ஆராதிக்க முடியலனாலே நாம் என்ன செய்கிறோமா? 1000 காரணங்கள் சொல்லலாம். ஆனா பைபிள் சொல்லுது அசட்டை பண்ணினான். யெஷூரன் கொழுத்து போய் அசட்டை பண்ணினான். என் வாழ்க்கையில என்னால் தேவனை ஆராதிக்க முடியவில்லை. ஏன்? நான் என்ன கேட்ட 1000 ரீசன் சொல்லுவேன். பைபிள் அக்செப்ட் பண்ணாது, பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. காரணம், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்காதவன், பலியிடாதவன், ஆராதிக்காதவன், தேவனுக்குரிய கனத்தை செலுத்தாதவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தேவனை கோபப்படுத்துகிறான். தேவனை கோபப்படுத்துகிறவன் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான். இங்கே யெஷூரன் எப்படி அசட்டை பண்ணான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை காலால மிதிக்கிறான். கொழுத்து போய் காலால மிதிக்கிறான். தேவன் தந்த வாழ்க்கையில திருப்தி இல்லாதவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். அவர் பங்களாலையும் வைப்பார், குடிசையில வைப்பார். அவர் விருட்சங்கள் நிறைந்த நதியோரத்திலே நடத்துவார், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில். அது அவர் இஷ்டம். ஆமென். ஹல்லேலூயா. அது அவர் இஷ்டம். ஆமென். அதுல எனக்கு பிரியம் இல்ல, அதுல எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்களா? தேவனை அசட்டை பண்றாங்க. ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், நீ உனக்குரியதை பற்றி கொண்டிரு, உனக்குரியதை பார், உனக்குரியதை பற்றி கொண்டிரு. நீ உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நீ உனக்குரியதை பார். உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதை, உனக்குரியதை நீ பற்றி கொண்டிரு. உனக்கு தேவன் கொடுத்ததற்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் எனக்கு கொடுத்தது நல்லது. கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷனுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் பண்ணு. வேதம் அதை தான் சொல்லுகிறது. நீ நினைச்சு துதிக்கணும். கர்த்தர் கொடுத்ததுல திருப்தியா இருக்கணும். கர்த்தர் கொடுத்ததுல மகிழ்ந்திருக்கணும். கர்த்தர் கொடுத்ததுல வாழ்ந்திருக்கணும். அதுல நிறைவுள்ளவனா இருக்கணும். இல்லை என்றால் நம்மால் தேவனை பலியிட முடியும், தேவனுக்கு பலி செலுத்த முடியாது. இன்னைக்கு வாழ்க்கையில திருப்தி குறைவு, ஒரு குறைவு என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில பெரிதாய் நாம் வைப்பதனால் அல்லவா நம்மால் பலி செலுத்த முடியவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. உண்மையிலே தேவனை சர்ச்சில் வந்து ஆராதிக்கிறது வேற, ஆராதிக்க வச்சிருவாங்க இல்ல. ஆமென். அது திரும்ப கையை தூக்கும், இரு எழும்பு. ஆமென். ஸ்கூல்ல பிடி வாத்தியார் மாதிரி சில நேரத்தில் அப்படி செய்ய வேண்டியிருக்கு. உட்காருங்க, சிலர் ஒழுங்கா கை தட்டலன்னா தலைக்கு மேல கையை தட்டுங்க, கை தட்டி தான் ஆகணும். இது வேற. என்னால அன்றாட பலி செலுத்த முடியுமா?
இந்த பாழாக்குகிறவன் வந்து என்ன செய்வான் தெரியுமா? அன்றாட பலியை விலக்கி அருவருப்ப வைப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருடைய வாழ்க்கையிலே அன்றாட பலி இல்லையோ அவர்களிடத்தில் அருவருப்பு இருக்கிறது. அவர்களிடத்தில் அருவருப்பு இருக்கிறது. அன்றாட பலி இல்லை என்றாலே அருவருப்பு இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு கொஞ்சம் ஆமென்லாம் வராது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி 5 பாயிண்ட்க்கு இல்ல. ஆண்டவரே, எந்த நிலையிலும் இந்த ஏதோமியரா நாங்க இருக்க கூடாது. என் குடும்பம் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிற குடும்பமா இருக்க கூடாது. என் பிள்ளைங்க கர்த்தருடைய சினம் அறியப்படுகிற பிள்ளைகளா இருக்க கூடாது. கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமா இருக்கணும். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணினா இந்த ஏதோ இந்த ஏசா அப்படிதானங்க. சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அசட்டை பண்ணினான். இது அவனுக்குரியது. அவனுக்குரியதல்லாத ஒன்றை யாக்கோபு என்ன செய்தான்? தன் கையிலே வைத்துக் கொண்டிருந்தான். என்னது? சிவப்பான கூழ். சிவப்பான கூழ். ஏசா ஒன்னே அவர் எவ்வளவு அழகா சிவப்பா படைச்சிருக்கிறார். ஏசா எப்படி இருந்தானா? சிவந்த நிறம் உள்ளவன். அவன் அழகா படைச்சிருக்கிறார். சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன். அதற்கு அவன் போராட வேண்டிய தேவையில்லை. அதாவது நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கலைன்னா நம்ம நிறைய போராட வேண்டி இருக்கும். ஒரு தேவ பிள்ளை தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசத்தின் அடிப்படையில் என்றால் ஏசாவுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஆண்டவர் ஃபர்ஸ்டே கொடுத்துறான். நீ பிறக்கும் போது நீதான்பா சேஷ்ட புத்திர பாகம் உடையவன். ஆமென். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? தனக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்காமல் தனக்குரியதல்லாததை பார்க்கிறான். அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? எனக்கு அநேகர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்னத்துக்கு? சர்ச்சுக்கு போய் என்னத்துக்கு? ஜெபிச்சு என்னத்துக்கு? ஆராதிச்சு என்னத்துக்கு? உபவாசித்து என்னத்துக்கு? ஆண்டவர் இந்த ஏதோமியரை குறித்து சொல்லுகிறார். இது சினம் அறியப்படுகிற கூட்டம். யாக்கோபே, நீ என்ன நோக்கி கூப்பிடவில்லை. ஆண்டவர் யாக்கோபை வான் பண்றார். யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நீ என்னை குறித்து மனம் செலுத்தி போனாய். வான் பண்ணுகிறார். உன்னை நான் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறேன்? என் துதியை சொல்லி வரும்படியான ஜனமா ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஏசா சொல்றான், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க. என்னாகும் 11:20. என்னாகும் 11:20. ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக. இன்னும் சொல்லணும், எனக்கு எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை? இப்படி சொல்லி அழுகிறவர்கள் கர்த்தரை என்ன செய்யறாங்களா? அசட்டை பண்றாங்க. எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்தது கர்த்தரானால் நான் சந்தோஷத்தோடு அதை வாங்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் நல்ல கவனிக்க, தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு நல்ல கவனமா இருங்கள். அவரை கோபப்படுத்தாதிருங்கள். இந்த ஜனங்கள்லாம் வந்து நிக்கிறாங்க. எகிப்துல வச்சு அழுதது மறந்துட்டா? இஸ்ரவேல் ஜனமே, எகிப்துல நீ அழுது பெருமூச்சு விட்டியே, அது உனக்கு மறந்துட்டா? அன்னைக்கு உனக்கு கிருபையாய் மீட்டு உன்னை இதுவரை கொண்டு இந்த மேகத்துக்கு கீழே கொண்டு வந்ததும், நீ ஆசைப்படுகிற ஒரு காரியம் கிடைக்கல என்னதும், நீ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்ட? என்ன ஏன் எகிப்துல இருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டே. எகிப்துல நீ எவ்வளவு வேதனைப்பட்ட. எகிப்துல இறைச்சி இல்லை நீ அழுதியா? இல்ல, எகிப்துல வாழ முடியலன்னு அழுத. இங்க வந்து வாழ முடியலன்னு உன்னை அழ வைக்கலையே. நீ எதுக்கு அழுறேன்னா, இறைச்சி இல்லைன்னு அழுற. தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் இல்லைன்னு அழுற. உன்னால வாழ முடியலன்னு அழ வச்சானா? நீ இருந்த 40 வருஷத்துல உன்னை எனக்கு வாழ வழி தெரியலையேன்னு ஒரு நாளாவது உன்னை அழ வைத்தாரா? இல்ல. ஆனா எகிப்துல நீ அழுதது இறைச்சிக்காகவோ தண்ணிக்காகவோ அல்ல. அங்க நீ அழுதது வாழ வழி இல்ல, வாழ முடியல, நிமிர முடியல, பாரம் தலையை அழுத்தது, முதுகு அழுத்தது. அப்பா அழுத, அதுல நியாயம் இருந்துச்சு. அந்த அழுகையை நீ மறந்துட்ட பத்தியா? இங்க வந்து என்ன கேட்கிற? நாங்க ஏன் எகிப்துல இருந்து வந்தோம்? எங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? இப்படிப்பட்ட செயல் தேவனை அசட்டை பண்றது. அருமையான ரீகன் கோமஸ் அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்கள தெரியும், நம்ம சர்ச்சு கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கை தான் ஒழுங்காவே, அந்த ஒரு கையில தான், இன்னொரு கை கூட சரியா செயல்படாது. அந்த மைக்கு பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், எனக்கு என்ன ஆண்டவர் இப்படி படிச்சீங்க? அவர் கேள்வி வைக்கிறதுக்கு 1000 நியாயம் இருக்கு. ஆனால் அதை எதுவுமே வைக்காம அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது ஓ நன்றியுடன் துதிப்பேன். அன்றாட பலி செலுத்த முடியுது.
நம்ம என்ன காரணத்தை அங்க வைக்கிறோம்? பலி செலுத்துகிற 10 பேரை எடுத்து பாருங்கள். ஆமென். எத்தனை பேர் இந்த காலை வேளையில மனசை தொட்டு அவன் சொல்லணும்னு கை என்ன நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் ஆமென். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீர் தந்த இந்த வாழ்விற்கா உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது உம்மை நன்றியுடன் துதி சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். நீங்க அதாவது உண்மையில இந்த பாட்டுல பாடும்போது எனக்கு அண்ணனை நினைச்சேனா, அவர் 4 பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். பட் அவர் எப்படி பாடுறாரு பாத்தீங்களா? சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தேன். அதாவது கர்த்தர் என்ன கொடுக்கலன்னு பாக்குறவனுக்கு பாட முடியாது. கர்த்தர் கொடுத்ததை பாக்குறவனுக்கு பாடாம இருக்க முடியாது. இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? நீ யார் அசட்டை பண்ண தெரியுமா? உன்னை ஜெனிப்பித்தவர். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. உன்னை ஜெனிப்பித்தவர். நீ முதல்ல வரணும். இந்த ஸ்தானத்தில் நீ வரணும்னு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து உன்னை பிறப்பித்தார்ல. அசட்டை பண்ணிட்டியப்பா. ஏன் இந்த வாழ்க்கைன்னு கேட்டு நீ அசட்டை பண்ணிட்டியே? கர்த்தரால தாங்க முடியல. ஹல்லேலூயா. சில பெற்றோர் கோபத்துல சில காரியங்களை பிள்ளைகளிடத்துல செய்யறது, கடிந்து கொள்றது, வலி தாங்க முடியாம, அது ஒரு பெற்றோருக்கு மட்டும் தான் புரியும். அவர் தகப்பன் வலிக்குது அவருக்கு. ஏன் யாக்கோபை முதல்ல வர வைக்க வேண்டியதானே? ஏசா, உன்னை நான் மொத்தமா வெறுத்துட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல, நீ என்ன வெறுக்க வச்சுட்டேன். வயிற்றுல இருக்கும் போதே ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் எழுதல. பழைய ஏற்பாட்டுல கடைசி அதிகாரத்துல கடைசியில எழுத வைக்கிறார். அதுவரை வெயிட் பண்றார். நேசிக்கும்படியா ஏதாவது செய்வான் 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 செய்வான்னு பார்த்து பார்த்து வெயிட் பண்ணு. ஆமென். அவர் சொல்ற எரேமியா 15ல நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். என்னே டயர்ட் ஆக்கிட்டடா நீ. பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். கடைசியில சொல்றார், இந்த ஏதோமியா துன்மார்க்கத்தின் எல்லைண்டார். கொஞ்சம் கூட குறையலையே. ஆமென். தனக்கு கொடுத்தது மேல ஆசை இல்லாம தனக்கல்லாதவைகள் மேல ஆசை. ஆமென். உனக்குரியதல்லாதவன் மேல உண்டாகிற ஆசை தான் இச்சை. இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அது ஏதேன்ல இருந்தாலும் சரி, விலக்கப்பட்டது மேல ஆசை வந்துட்டனால அது இச்சை. ஹல்லேலூயா. புருஷர்களை கர்த்தர் தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மான் என்று பைபிள் சொல்லுது. அவளே உனக்கு தோழி, அவதான் உனக்கு மனைவி. உன் இள வயதின் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. அதே போல சகோதரிகளே, கர்த்தர் தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமத்துல கை பிடிச்சாச்சு. என்ன சொல்லி கை பிடித்தோம்? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். ஊழியர்கள் எப்படி சொல்வார்கள்? தேவன் சாட்சி, ஊழியர்களாகிய நாங்கள் சாட்சி, சபையராகிய நீங்கள் சாட்சி. இத்தனை சாட்சி நடுவே ஆமென். என்ன நிறை குறை இருந்தாலும் ஆமென். இன்னொரு ஆள் கூட ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஏசாவா மாறாதீங்க. கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தர் தந்து. சிலர் பாருங்க, கல்யாணம் முடிச்சிட்டு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா ஒருத்தர் கூட வந்து பார்த்துக்க மாட்டாங்க. சிலருக்கு என்னன்னா அவசரப்பட்டு கேட்டுட்டீங்க, அனுபவிச்சுதான். கை பிடிச்சாச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒன்ன போய் கட்டுனதுக்கு இல்ல, கர்த்தர் தந்த வாழ்க்கை, கர்த்தர் தந்த வாழ்க்கை. இது கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம். தன் வயசு காலத்துல, அதாவது தன் கடைசி நாட்களில் யோசுவா எழும்பி நின்று எதை சாட்சியா சொன்னான் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? சூரியனை நிக்க வச்சார். அதெல்லாம் சாட்சி. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். இதுதான் சாட்சி. நோவா கிட்ட கேட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த பேழைக்குள்ள என் குடும்பம் வந்துட்டு. இதுதான் சாட்சி. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதானங்க செய்ய போறார். பிதாவுக்கு முன்னாக போய் நம்மை கொண்டு நிறுத்தி, இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த என் பிள்ளைகளும். இதுதாங்க சாட்சி. ஆமென். துரோகம் பண்ணாதீங்க, இச்சிக்காதிருங்க.
இருதயமும் கண்களும் விரும்பின பிரகாரம் உங்கள் கால்களை திருப்பாதிருங்கள். தேவனுடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் மாறாதபடி எச்சரிக்கையா இருங்கள். உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே. மனதிலே கற்பனையாய் வளர்த்தி இருக்கிற சில கதாபாத்திரங்கள் இருக்கலாம், இடித்து போட்டுவிடு. கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். சின்னம் அறியப்படக்கூடாது, சின்னம் அறியப்படக்கூடாது. தாவீது கிருபை பெற்றவன். அந்த கிருபை பெற்ற தாவீது ஒரு செயலை செய்தான். பத்சேபாளை பார்த்துட்டான். கிருபை பெற்றவனா இருந்தாலும் தேவனுடைய சினத்துக்கு இப்பொழுது உள்ளாயிட்டான். நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வார்த்தை உண்மையிலே வாசிக்க கூட நமக்கு நடுக்கம் உண்டாகும். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 10வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். யாரை பத்தி சொல்றாரு தெரியுமா? 2 அதிகாரம் 3 அதிகாரம் பின்னாடி திருப்பினீங்கன்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு கேட்டவன இப்போ என்ன கேட்க வைக்கிறார்னா, பட்டயம் உன்னை விட்டு விலகாது. கனம் பண்ணின போது அவன் காதுல கேட்டது, கிருபை உன் குடும்பத்தை விட்டு விலகாது. அசட்டை பண்ணின போது அவன் காதுல கேட்டது, பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாது. நம் காதுகளில் எதை கேட்க போகிறோம்? அவ்வளவுதான். ஆனா தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? இந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்டதும் உடைஞ்சிட்டான், உணர்வடைந்தான். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தன் பிழைகளை எவன் ஒருவன் உணர்கிறானோ, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இந்த கால வேளையில கர்த்தர் இந்த சத்தத்தை துணிக்க பண்ண காரணம் என்ன தெரியுமா? நீ உன் வாழ்க்கையிலே உன் அந்தரங்கம் எப்படி இருக்கிறது என்பது உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விட்டா இரக்கம். பட்டயம் விலகினது, கிருபை தொடர்ந்தது. ஆமென். கிருபை தொடரட்டும். ஒருவனுடைய, நல்ல கவனமா கேளுங்க, ஒருவனுடைய செயல் நிமித்தம் வீட்டை விட்டு பட்டயம் விலகலையா? உன்னோடு பட்டயம் இருக்குமா? ஒருவனுடைய செயல் நிமித்தம். அதே ஒருவனுடைய செயல் நிமித்தம் பிள்ளைகளை விட்டு கிருபை விலகலையா? நம்முடைய உத்தரவாதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு தந்தது போதும், அதுல நான் நிறைவா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவ கையில வேதனையின் பாத்திரம், கண்ணீரின் பாத்திரம், அதை ஆமென் நெருக்கத்தின் பாத்திரம், அதை பிதா கொடுத்த போது அவர் அதை சந்தோஷமா வாங்கினார். துக்கத்திൻ്റെ പാന പാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതും വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും. அவன் நான் பாடுறதை விட மாட்டேன், துதிக்கிறதை விட மாட்டேன், பலிசரத்தை விட மாட்டேன். இதுல உறுதியா இருந்தாங்க. அவன் அவருடையவர்கள், அவருடைய கரம் அறியப்படுகிற கூட்டம் இதுல உறுதியா இருப்பாங்க. அவர்கள் தேவனை அசட்டை பண்ண மாட்டார்கள், தேவனை அசட்டை பண்ண மாட்டாங்க. அடுத்து யார் தேவனை அசட்டை பண்றாங்க அப்படின்னா, என்னாகமம் 15வது அதிகாரம் 30-31 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 15, 30, 31 வசனங்கள். பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். துணிகரமாய் செய்கிறவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. 31. கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி, அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவன் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரியும், எவன் துணிகரமாய் செய்கிறானோ, இது செஞ்சா அவருக்கு கோபம் வரும், இது செஞ்சா அவருக்கு வேதனை உண்டாகும், இந்த ஒரு காரியத்தை செய்யறது வார்த்தைக்கு எதிரான செயல் என்பதை அறிந்தும் ஒருவன் துணிகரமா ஒரு காரியத்தை செய்யறானா, பைபிள் சொல்லுது அவன் ஆத்துமா அறுப்புண்டு போகுமா. துணிகரமான செயல் நித்தியத்துக்கு பெரிய பாதிப்பு. துணிகரமாய், எனவே தான் தாவீது ஜெபம் பண்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி நீங்க காத்துக்கொண்டீங்கன்னா நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி தப்பியிருப்பேன். பெரும் பாதகம் என்பது இங்கே கிடைக்கிற அடி இல்ல. ஆமென். அது அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. இப்போ ஒரு சிக்ஷை கிடைக்குதா, அவர் கிருபாசனத்திலிருந்து அடிக்கிறார். கிருபாசனத்திலிருந்து அடிக்கிறதுடைய மேன்மை என்னன்னா, காலையில் அடிச்சாலும் மாலையில போட்டுறா வா. ஆனா நியாயாசனத்திலிருந்து அடிக்கும் போது அது யாருக்கு நிக்க முடியும், யாருக்கு தாங்க முடியும்? ஏன்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால பைபிள் சொல்லுது, நீ போக உன்னை நியாயாதிபதி இடத்தில் ஒப்பு கொடுக்க போகும்போது வழியிலே அவனிடத்திலிருந்து விடுதலை பெற பிரயாசப்படு. வழியிலேயே இந்த ஓட்டம் முடிவதற்குள்ளே நாம அந்த ஒரு நான் எதை நோக்கி போகணும்? நியாயாசனத்துக்கு, நியாய தீர்ப்பை நோக்கி நான் போகிறவனா இருக்கக்கூடாது, நான் இளைப்பாறுதலை நோக்கி போகிறவனா இருக்கணும்.
நியாய தீர்ப்பை நோக்கி போகிறவன் தன்னுடைய முடிவுல சமாதானமா இருக்காது. அவன் அதுவரைப்பட்ட வேதனை விட வேதனையோடு தான் தன் ஓட்டத்தை முடிப்பான். இளைப்பாறுதலை நோக்கி போகிறவன் தைரியமாய் கண்களை மூடுவான். நம்ம அதை நோக்கி தான் போகணும். சிலுவையில் இயேசு சம்பாதித்த அந்த இளைப்பாறுதலை நோக்கி தான் போகணும். நியாய தீர்ப்பை நோக்கி போகக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துணிகரமான செயல், துணிகரமான காரியம், இது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற செயல். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை பாருங்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. வார்த்தை அசட்டை பண்ணி தேவனை கோபப்படுத்தும் போது எது கட்டாயிருது தெரியுமா? சகாயம், ஹெல்ப், உதவி கட்டாயிருது. உதவி கட்டானா என்னாகும்? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அவர் உதவி கட்டாயிட்டுனா சாத்தான் விழும்படி தள்ளினா விழுந்துரும். நம்ம எத்தனை முறை தள்ளுனா நம்ம விழலைன்னா ரீசன் ஒண்ணுதான், இன்னும் சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம பலத்துல நம்ம நிக்கல. நான் விழும்படி என்னை தள்ளினாய், நான் விழுந்தேன் என்றல்ல, கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்? என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவுடைய கிருபை என்னை தாங்குது. இங்க பாருங்க, வார்த்தை அசட்டை பண்ணின போது, வார்த்தை அசட்டை பண்ணினதும் பைபிள் சொல்லுது சகாயமே இல்லாம போயிட்டான். ஹெல்ப்லெஸ், சகாயர் இல்லாமல் உதவுறதுக்கு ஒருத்தங்களும் இல்லை என்ற நிலையில் நிற்கும் போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? ஏசு அப்படி நின்று அழுதான் தெரியுமா? அப்பா உங்ககிட்ட இந்த ஒண்ணுதான் இருந்ததுப்பா, வேற ஆசீர்வாதமே இல்லையான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவன் மிகவும் சத்தமிட்டு அழுதானாம். ஹெல்ப்லெஸ். அப்பாவால ஒண்ணும் பண்ண முடியல, அம்மாவால ஒண்ணும் பண்ண முடியல, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல, உதவியற்ற நிலை. வார்த்தையை ஒரு நாளும் அசட்டை பண்ணும்படியான துணிகரமான செயல் ஒரு நாளும் உண்டாகாதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கை. ஒரு காரியத்தை நமக்கு தெரியுது, இந்த காரியம் செய்யறது ஃபுல்லா வார்த்தைக்கு எதிரானது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த காரியத்தை நம்ம செய்வோம்னா அது நம்ம வார்த்தை அசட்டை பண்ணுகிறோம். ஒரு நாள் அந்த தப்பை செய்யாதபடி பாருங்கள். நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரலன்னா ஹல்லேலூயா என்னங்க செய்ய முடியும்? என்னங்க செய்ய முடியும்? நான் இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த உலகம் முழுவதும் உங்களுக்கு முன்னாடி தங்கள் கதவை அடைத்து வானம் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கும், உங்களால் வாழ முடியும். அதே வேளையில உலகத்தில் அத்தனை வாசல்கள் திறக்கப்பட்டிருந்தோம், வானம் அடைக்கப்பட்டால் வாழ முடியாது. மன்னா சாப்பிட்டு ஒருத்தரும் சாகல, காடை சாப்பிட்டு செத்தாங்க. மன்னா சாப்பிட்டு பிளேக்கு வரல, காடை சாப்பிட்டு வந்துச்சு. ஜனங்க அதுதான் விரும்புறாங்க. ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருந்தார், கரெக்டா கொடுத்தார். காலையில மன்னா, மாலையில காடு. அவங்களுக்கு இது பத்தல, அவங்களுக்கு காலையில என்னதான் வேணுமா? காடை வேணுமா? நீங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க, அழகா தரார். காலையில மன்னா புசித்தா மாலையில காடை கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது காலையிலேயே தேடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு ஏன்னா காலையில என்னதான் வேணுமா? காடை. இன்னைக்கு காடை சாப்பிட்டு அடுத்த நாள்ல இருந்து எடுத்து வாடை. பிளேக் சாப்பிட்டு இது சாப்பிட்டு அத்தனை பேருக்கும் கொள்ளை நோய், அத்தனை பேரும் செத்தான். மண்ணா சாப்பிட்டு காடை சாப்பிட்டா நல்லா இருக்கும். மண்ணாவை தள்ளி காடை சாப்பிட்டா வாடை தான், இருக்க முடியாது வீட்டில். அவர் அவருடைய எனக்கு மண்ணா வேண்டாம், இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பா இருக்குதுன்றாங்க. தூதர்கள் உண்ணுற உணவு. நீ இப்போ நீ மகிமையில தான் நீ மறுரூபமாகி அவரை போல மாற போகிற. அது வரைக்கும் நீ தேவ தூதர்களை விட சிறியவனாய் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ தூதர்களை விட சிறியவர்கள். தூதர்கள் அங்க சாப்பிட்டு துதிக்கிறாங்க. நீ என்னடானா இந்த அற்பமான உணவு எங்களுக்கு? தூதர்கள் பரலோகத்தில் சாப்பிட்டு துதிக்கிறாங்க, கொடுக்கிற மன்னாவை. நாம இங்கிருந்து கொண்டாட வேண்டாமா? காலையில சரியா மன்னாவை நம்ம புசித்தா அன்னைக்கு ஃபுல்லா கொண்டாட்டம் தான். ஆமென். இது மாலை எப்ப வரும்னு வெயிட் பண்றது எதுக்கு? ஆமென். ஹல்லேலூயா. மன்னாவை விரும்புகிறவன் காலை எப்ப வரும்னு வெயிட் பண்ணுவான். ஆமென். கொஞ்ச நாள் பார்த்தாங்க, யோசிக்கிறாங்க, ஓகே இந்த மன்னா எடுக்கிற நேரத்தில் காடை எடுத்தா கொஞ்சம் கூட லாபம், ஆராதனைக்கு போற நேரத்தில் கொஞ்சம் இந்த வேலையும் செஞ்சா காடை வாடை. ஆமென். காடை வாடை ஆகாதபடிக்கு கொஞ்சம் காலையிலே எடுத்தா அப்படி டீக்கு ஒரு காடை ஃப்ரை, மத்தியானம் அப்படி சாப்பாடுக்கு ஒரு காடை ஃப்ரை, இல்லை நல்லா இருக்கும். இது ஈவினிங் தேவன் கொடுக்கிற அந்த சகாயம் ஸ்டாப் ஆயிட்டனாலே அவ்வளவுதான், வாழ்க்கை கெட்டு போயிடும். துணிகரம், துணிகரமான செயல். தேவ பிள்ளைகளை தயவு செய்து ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு, நமக்கு தெரியும் நாம என்ன செய்யறோம் என்று.
என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நேற்று என்ன செய்தோம் என்று நமக்கு தெரியும். சர்ச் முடிஞ்சு வீட்டில் போய் என்ன செய்ய போறோம்னு நமக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இதுல அவருடைய பாட்டு ஆழ்ந்த வேளை போகும்போது அந்நிய பாட்டு கேட்டுட்டு போற யாராவது இருக்கிறீங்களா? உள்ள அவரை குறித்த பாட்டு பாடிட்டு வெளியே போய் சினிமா பாட்டு பாடிட்டு போற யாராவது இருக்கிறீங்களா? ஒரு வாயிலிருந்து துதிக்கிற சத்தம் அவரை துதிக்கும்படி என்னை சிருஷ்டித்திருக்கிறார். என்னை சிருஷ்டிக்கும் போது அவன் என்னுடைய எல்லாத்தையும் மாத்தி இருக்கிறார். என் கண்களை தூய்மையாக்கி இருக்கிறார், என் வாயை தூய்மையாக்கி இருக்கிறார், என் காதை தூய்மையாக்கி இருக்கிறார். நான் துணிகரமாய் காரியத்தை செய்கிறேன். சிந்திக்கணும். இங்க வேதத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்து கொஞ்ச நேரம் பாவத்தை பார்க்கிறோமா? துணிகரமான செயல் அல்லவா அது? அவருக்கு நேரா கைகளை உயர்த்தி ஆராதித்துட்டு இந்த கையை வச்சு மீண்டும் கொடூரமாய் பாவம் செய்கிறோமா? அநியாயமாய் சம்பாதிக்கிறோமா? அடுத்தவன் கையில இருந்து வட்டிங்கிற பேர்ல புடுங்குறோமா? துணிகரமான செயல் அல்லவா இது? ஏமாற்றி வஞ்சித்துக் கொள்ளுகிறோமா? துணிகரமான செயல் அல்லவா? ஏழையா இருக்கிறான் என்று கொள்ளையிடுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணா எது ஸ்டாப் ஆயிரும்னா ஒத்தாசை ஸ்டாப் ஆயிரும். ஆமென். நான் திருப்பி சொல்றேன், இந்த உலகத்துல ஒருத்தர் உங்களுக்கு கை நீட்டலைனாலும் பரலோகம் கை நீட்டினா வாழ முடியும். அத்தனை பேர் உதவியா இருந்தாலும் பரலோகம் வாசல் அடைச்சிட்டுனா முடியாது. முடியாதப்பா வாழ தெரியா, முடியாதப்பா வாழ தெரியா. நல்ல கவனமா கேளுங்க. அவ துணிகரமான செயல் தேவனை அசட்டை பண்ணுகிறது. தேவன் கொடுத்த வாழ்க்கையில திருப்தி இல்லாத நிலைமை தேவனை அசட்டை பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 10வது சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது சங்கீதம் 3வது வசனம், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். தன்னைத்தான் போற்றி, அதாவது எவன் ஒருவன் தன்னைத்தான் பெருமையா பேசுறான் அவன் யாரை அசட்டை பண்ணுகிறானா? கர்த்தரை. நான் யார் தெரியுமா? எங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? நாங்க எந்த கூட்டம் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? நாங்க எந்த ஜாதி தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கிறேன் தெரியுமா? தன்னைத்தான் போற்றுகிறவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். எனவேதான் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை உபாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். உபாகமம் 10:21, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயம், அவரே உன் புகழ்ச்சி. உன்னுடைய மேன்மை என்று எதையாவது நீ சொல்லணும்னு வாயை திறந்தேன்னா நீ ஒன்ன சொல்லாத, நீ அவரை தான் சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசுவே என் புகழ்ச்சி? அப்படி சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசுவே என் புகழ்ச்சி. He is my praise. Hallelujah. ரெண்டு வசனங்களை கூட வாசிங்க. உபாகமம் 8:18, பிரசங்கி 5:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்ப என்ன உழைக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறது யாருதான்? கர்த்தர். இனி பிரசங்கி 5:18, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. 20வது வசனம், அவனுடைய இதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் எப்படி அனுகிரகம் பண்ணுகிறார்னா பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, உழைக்கிறதுக்கான பலனை தர்றது யாருதான்? கர்த்தர். அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க வைக்கிறது யாருதான்? கர்த்தர். அப்ப புகழ்ச்சி யாருக்கு மட்டும்தான்? நான் சம்பாதித்தேன், நான் சாப்பிடுறேன் அப்படி இல்ல. அப்படி நீ சொல்லக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எனக்கு தேவன் பலன் தந்தார். பலவீன இங்க இருக்கு, பலவீனமே படாம யாருமே இல்லைங்க. நாம் பலவீனப்பட்டு பலன் அடைந்திருக்கிறோம். எத்தனை முறை கோவிட்ல பாதிக்கப்பட்டு எழுப்பி வந்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமீன் சொல்றவங்க கைகளை உயர்த்தி. நிறைய இருக்கிறீங்க. ஆமென். எல்லாரும் அப்படிதான். சிலர் ஏன் கை தூக்கல, நம்ம டெஸ்ட் பண்ணல, அவ்வளவுதான். டெஸ்ட் பண்ண அந்த இடத்துல பலம் இல்லாம போச்சுல. ஒரு சின்ன தலைவலி வந்தாலே சுருண்டு படுத்துருவோம்லங்க. அப்ப பலம் அங்கே நஷ்டம் ஆகுதுல்ல. ஒரு காய்ச்சல் வந்து விழுந்துடுறோம், உட்காந்துடுறோம். அப்புறம் பன்னையும் பிரெட்டையும் முன்னாடி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்போம். உள்ள இறங்கவும் செய்யாது. வாயெல்லாம் என்ன செய்யும்? கசக்கும். நேற்று என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம்? நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ காஞ்சி போன ஒரு பன் அப்படி என்னை பார்த்துட்டு இருக்கோம். நான் அதை பார்த்துட்டே இருப்பேன்.
ஒரு கிளாஸ் டீ தருவாங்க, பண்ண முக்குன்னு பாதி டீ, அது அதையும் நமக்கு விழுங்க முடியாது. பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே தான் வாழ்க்கை போச்சா? எழுப்பி விட்டார்ல. அதுக்கப்புறம் தானே வேலைக்கு போனோம். அதுக்கப்புறம் கடமை. அந்த பேரல் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவன் வாழ்க்கையில சில பலவீனங்கள் வரும்போது என்ன நினைக்கும்? அன்னைக்கு இதே மாதிரி வந்துச்சு, என்ன எழுப்பி விட்டார். என்னால் எழும்ப முடியாது, என்ன எழுப்பி விடுது. ஆமென். பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது தேவன் தருகிற அனுகிரகம். அப்ப நல்லா வாழ்ந்திருக்கும் போது, நல்ல நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் துதிக்கணும். நாம் நம்மை காண்பிக்க எதையுமே செய்யக்கூடாது. அவரை பிரியப்படுத்த என்ன செய்யணும் அதை செஞ்சுட்டே. ஆமென். நான் திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன். நாம் நம்மை காண்பிக்க எதையும் செய்ய வேண்டாம். அவரை மகிமைப்படுத்த செய்ய கிடைக்கிற எல்லாத்தையும் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னைத்தான் போட்டுகிற செயல் தேவனை அசட்டை பண்ணுகிற செயல். இதை செய்யாதிருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களில் துணிந்து செய்கிறவர்கள் தேவனுடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் மாறுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அவர்கள் தான் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டத்தார். யார் அவர்கள்? 2 வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனமும் 20வது வசனத்தையும் வாசிக்கலாம். சிறுமையும் எளிமையானவர்கள், சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்து கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். இங்கே ஒரு கூட்டத்தார் மேல கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது. அந்த கரம் என்ன செய்கிறது தெரியுமா? முதல்ல சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன். அதன் அர்த்தமே நான் உங்க கையை பிடிப்பேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் உருவாக்கி கொடுப்பேன். அப்ப சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் செஞ்சான்னு சொல்ல மாட்டாங்க. இவன் மேல இருக்கிற அவருடைய கரம் இதை செய்தது. யார் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கிறது தெரியுமா? சிறுமையும் எளிமையுமானவர். தங்கள் ஜீவியத்திலே எவ்வளவும் பெருமை கொள்ளாதவர்கள். இந்த சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு தகுதி என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள இந்த தேடல் இருக்கும். தாவீதை பாத்தீங்கன்னா சங்கீதங்களில் அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்றுதான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். அதே தாவீதுடைய சங்கீதங்களை படித்தால் தெரியும், எல்லா சங்கீதங்களிலும் அவனுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடல் எப்படி என்றால், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. அவன் என்ன கேட்கிறானா, நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அதன் அர்த்தம் என்ன? அங்க வந்து நிக்கிறது வரைக்கும் நான் தேடிட்டே இருப்பேன். எனக்குள்ள தேடல் குறையாது. இவனே சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமையும் எளிமையுமானவர்களிடத்துல கர்த்தருடைய கரம் அறியப்படும். கர்த்தர் தாவீதை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கை அவனோடு உறுதியா இருக்கும். என் கை அவனோடு உறுதியா இருக்கும். என் புயம் அவனை. பிரச்சனை வரும்போது தேடுகிறவர்கள் அல்ல, பிரச்சனை வரும்போது தேடுகிறவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாய் எப்பொழுதும் தன்னை சிறுமையும் எளிமையும் ஆக்கினவன் தேவனை நித்தம் தேடுவான். அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். அந்த கரம் அவன் தப்பு பண்ணா அவனை பாவத்தை அறிக்கை பண்ணும்படிக்கு பாரமாகவும் இருக்கும். அவன் பிரியமா செஞ்சா அவனை உயர்த்தும்படிக்கு பாசமாகவும் இருக்கும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அதை நினைவில் கொண்டு வந்தார். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது அடுத்த வார்த்தை, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில். அப்போ முதல்ல என்ன சொல், கர்த்தருடைய சிட்சையை எப்படி நினைக்க கூடாதான்? அப்ப எப்படி நினைக்கணுமா? அன்பா நினை. நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நான் தப்பு பண்ண நான் இருக்கிற தண்டனை நான் சுமக்கிறேன். அப்ப நான் அதை எப்படி பார்க்கணும்னா, இந்த ஆத்மா அவர் இழக்க விரும்பல. இன்னைக்கு 4 பேர் என் தண்டனையை பார்த்து சிரிக்கலாம், பரியாசம் பண்ணலாம். ஆனா நாளைக்கு நான் கனமடைவேன். நாளைக்கு நான் கனமடைவேன். அதான் பைபிள் இருக்கு. ஆமாம், யூதாவுக்கு இஸ்ரவேல் வரும் தண்டனை தீர்ந்தது. அப்படி ஒரு வார்த்தை இருக்கும், வரும் தண்டனை தீர்ந்தது. சில நேரத்தில் ஆமாம், மிரியாம சொன்னார்ல ஆண்டவர், அவர் தகப்பன் முகத்தில் துப்புனால ஒரு 7 நாள் அப்படி இருக்கட்டும், அவ்வளவுதான். அது ஆத்தும அறுப்புண்டு போகிற தண்டனை இல்லை, சிக்ஷிக்கிறார். ஆமாம், இந்த பூமியில் அவர் சின்ன தப்பு பண்ணாலே என்ன ஆண்டவர் பனிஷ் பண்றாருன்னா, நான் நல்லா இருக்கிறேன்னு அர்த்தம். நான் அவர் இன்னும் அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். துன்மார்க்கனுக்கு அப்படி கிடையாது. நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டவனால கை வைக்க மாட்டான், விட்டுருவார். 2 பேதுரு அந்த வசனத்தை வாசிங்க. சொன்னதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை தான் கண்டுக்கல நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப டேஞ்சர். 2 பேதுரு 2வது அதிகாரம் 9-10 வசனங்கள் வேகமா. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவனை சோதனையில் ரட்சிக்கவும், தேவ பக்தி உள்ளவனை சோதனையில் ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும்,
நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், வச்சிட்டார். அடுத்த வசனம், விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி. ஏன்னா இன்னைக்கு அவங்கள தண்டிக்கப்படல, நம்ம இவ்வளவு துணிகரமா செஞ்சோம், வாழ்க்கையில தண்டனை இல்லையே, பரவாயில்ல, இதை தவறாய் கிருபை என்றும் சொல்லுகிற ஒரு கூட்டம் எழுப்பி விட்டார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துர்க்குணத்துக்கு மூடலாய் சுயாதீனத்தை பயன்படுத்தாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை, உனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம், உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை என்கிற அதிகாரம், அதை நீ செய்கிற பாவத்துக்கு மூடலாய் சொல்லாதே. ஆமென். ஆண்டவர் நியாய தீர்ப்புன்னு வச்சிட்டார். அதனால இன்னைக்கு என்ன ஆயிட்டு, மனுஷனுடைய பார்வை வித்தியாசம் ஆயிட்டு. ஒரு தப்புக்கு இங்க ஒருவன் தண்டிக்கப்படும் போது அவனை பார்த்து சிரிக்கிறதும், தண்டிக்கப்படாம தப்பு செய்யறவனை வணங்குறதும் இது உலகம் ஆயிட்டு இல்ல. அவன் இங்கே ஒரு சிக்ஷை கிடைக்குதுன்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த ஆத்துமாவை அவர் இழக்க விரும்பவில்லை. பிரசங்கி 8வது அதிகாரம் அதனுடைய 11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 8:11, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டது. ஏன்னா தண்டிக்கலையே ஆண்டவர். ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல லைட்டா சினிமா பார்த்தாலே தலையிலே கொட்டு விடுறது மாதிரி இருக்கும். தாவீது சொல்றார், நீதிமான் என்ன கொட்டட்டும்ங்கறார். ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும், கொட்டுங்க ஆண்டவரே. அப்படி கொட்டு வாங்கினாதான் பாத்திரம் நிரம்பி வழியும். ஏன்னா அது என் தலைக்கு எண்ணெய போல இருக்கும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடக்கலனால புரிஞ்சுக்கோங்க, ஜட்ஜ்மென்ட்க்கு வச்சிட்டார். எஜமான்ட்ட வந்து சொல்றாங்க, ராஜா சத்துரு வந்து களைய விதைச்சிட்டான், வளரட்டும், விடு வளரட்டும், பாத்துக்கலாம். எப்போ பாத்துக்கலாம்? அறுவடை நாள்ல அக்கினி அதுக்கு இருக்கு. ஓ ஜீசஸ், நான் துணிந்து செய்யறேன். சண்டே சர்ச்சுக்கு தான் வரேன் தெரியும், ஆனாலும் சாட்டர்டே சில பாவத்தை துணிஞ்சு செஞ்சுட்டு வரேன். கர்த்தர் என்ன ஒண்ணுமே செய்யல, திருப்பியும் போய் அதே தப்பதான் நான் ஒண்ணுமே செய்யலன்னா வச்சுட்டாருன்னு அர்த்தம். அதனாலதான் கர்த்தருடைய சிக்ஷையை என்ன நினைக்காத, அற்பமா எண்ணாத. என்ன மட்டும் ஏன் இப்படி செய்றீங்க? என்ன செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க, இருக்கட்டும், நீ தான் உண்மையில நல்லா இருக்கிற. உன்னை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நீ அனாதை இல்லைங்கிறது உனக்கு கொடுக்கிற சிக்ஷை சாட்சி. ஒரு அப்பா இருக்கிறார் என்பதற்கு இதை விட என்னங்க? நான் தப்பு பண்ண என்னை தண்டிக்கவும், என்னை கண்டிக்கவும், என்னை தூக்கி சுமக்கவும் எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் தாவீதை உயர்த்தினது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கையினால் ஆகும் என்பது தாவீதுடைய சாட்சியா இருந்துச்சு. ஏன்? அவன் எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாய் சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவா இருப்பவர். அந்த வார்த்தையை சொல்லும் போது நல்ல கவனிங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த சில அனுபவங்கள், சில சின்ன ஒருத்தங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம நினைச்சா கூட நம்ம இருதயம் துடிக்கும் இல்ல. சவுலுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அறுத்ததும் தாவீதுடைய இருதயம் படப்படுத்தது. அப்ப கர்த்தருடைய கை அங்கே பாரமா இருந்ததுனால இல்ல, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உடைய கையை என் மேல் வைக்கிறேன். சங்கீதம் 32 சொல்ற கர்த்தருடைய கை என் மேல் பாரமா. சில நேரத்தில் அழுத்துவார், என்ன காரியம் பண்ண. சில நேரத்தில் பிள்ளைங்களை அடிக்க வேண்டாம், ஒரு பிடி இருத்தி பிடிச்சாலே வலிக்கும்ல. சில நேரத்தில் அழுத்துறார். அப்படி துடிச்சிட்டு இருந்தவன் தாவீது. இந்த அனுபவத்தில் இருக்கணும் நமக்கு. ஆனா இன்னைக்கு நாள் போய் இன்னைக்கு பட்சேபாலை பார்த்ததுக்கு அப்புறம் உணர்த்தப்படல, பட்சேபால் இடத்தில் பிரவேசித்ததுக்கு அப்புறம் அவன் உணர்த்தப்படல, உரியாவை கொலை செய்தது நிமித்தம் உணர்த்தப்படலைன்னா எங்கேயோ தள்ளி போயிட்டல. அதுதான் தாவீது துடித்தான். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை விட்டு எடுத்துறாதீங்க. அன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நினைச்சாலே எனக்கு அங்க துடிச்சது. இன்னைக்கு அப்படி இல்லை. இதை சத்ருவானவன் அப்படியே துருபதேசமாய் கொண்டு வந்து விட்டு, நீ ஒன்ஸ் சேவ்டு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, அதனால நீ என்ன பண்ணாலும் இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஒரு உபதேசம் இன்னைக்கு வேகமா பரவிட்டு இருக்கு. உன்னை நீ வஞ்சித்துக் கொள்ளாதே. நீ சினம் அறியப்படுகிற கூட்டமா இருப்பதற்கல்ல உன்னை எங்கே கொண்டு வந்து வைத்திருப்பது, கரம் அறியப்படுகிற கூட்டமா இருப்பதற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல கர்த்தருடைய கரம் அறியப்படும். இன்னும் ஒருத்தங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். யார் மேல தெரியுமா? அவன் இந்த வேதத்துக்கு மிகவும் நெருக்கமா இருக்கிறவர்கள் மேல. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமாய் வாசிங்கள். எஸ்ராவின் புத்தகம் அதனுடைய 7வது அதிகாரத்தின் 6வது வசனமும் 10வது வசனத்தை வாசிங்கள். எஸ்ரா 7:6-10. இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தார். எப்படி தேறின வேதபாரகனாய் இருந்தார்? எப்படி தேவனுடைய நியாயப்பிரமாணம் அன்னைக்கு இருந்த வேதம் இல்ல. இன்னைக்கு நமக்கு அன்னைக்கு எவ்வளவு வேதம் எவ்வளவுதான் எழுதி கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சங்கீதங்கள், அதன் பிறகுதான் அந்த சுவிசேஷங்கள் எல்லாம் செய்து நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அன்னைக்கு எல்லாம் தனித்தனியா இருந்துச்சு, நமக்கு எல்லாம் மொத்தமா தேவன் தந்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமாய். ஆமா, அதுல அவன் தேறினவனாக இருந்தான். எப்படி தேறினவனாக இருந்தான்? 10வது வசனம்.
கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நல்ல கவனிங்க. இருதயத்துல ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டான். என்ன தீர்மானிச்சிட்டானா, நான் பைபிள் மெடிடேட் பண்ணாம வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன். நம்ம நைட்டு தூங்கும் போது நாளைக்கு என்ன செய்யணும்னு பிளான் பண்றோம்ல, நம்ம இதை பிளான் பண்ண மாட்டோம்ல. ஏன்னா இதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. காலை எழும்போது எடுத்து எடுப்போம். அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறான். தலை போற விஷயம் ஆகட்டும், பைபிள் படிக்காம, பைபிள் மெடிடேட் பண்ணாம, ஆராயாம எப்படிங்க பைபிள் மெடிடேட் பண்றது? சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க, உங்களை ஒரு வார்த்தை தொடும். அந்த வார்த்தையை 2-3 முறை திரும்ப திரும்ப உங்கள் காதுகள் கேட்க வாசிங்க. கூடுமான வரையில் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அந்த வசனத்தையே நீங்க அசை போடுங்க. அது உங்களை தியானத்துக்குள்ள கொண்டு போயிடும். அந்த வசனம் விதை. அந்த விதை 30, 60, 100 உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அது நம்மை உள்ள கொண்டு போயிட்டே இருக்கும். அதனுடைய கிளைமேக்ஸ்ல வார்த்தை மாம்சமாகி, இந்த வார்த்தையை நீங்க மெடிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்க கண்கள் வார்த்தையா இந்த மாம்சமா இந்த பூமியில் இறங்கி வந்த கிறிஸ்துவின் இடத்துல உங்களை கொண்டு போய்விடும். இதுக்கு நான் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. நான் பைபிள் படிக்காம பைபிள் படிச்சுட்டு போறதில்ல. ஆண்டவருடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுதும் அது என் தியானம். அந்த வசனத்தையே சொல்லுங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, அதை மெடிடேட் பண்ணுங்க. அது யார்கிட்ட சொல்றது பாருங்க. நீங்க இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டீங்கனாலே அவன் ஆவியானவர் அழகா கொண்டு போவாருங்க. இந்த கந்தாய ராஜஸ்ரீன் மந்திரிக்கு என்ன புரிஞ்சதுன்னு படிச்சான் இல்ல, அவன் வாசிட்டே இருக்கிறான். ஆனா வாசிட்டு இருக்கிறான். வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இருதயத்தை பக்கம். ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நீங்க, நான் பைபிள் படிக்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்கப்பா, நான் அதை செய்யணும்பா. அப்படி நம்ம இருதயத்தை செட் பண்ணணும். இதை நான் கேட்கிறவங்கள்ட்ட சொல்லணும்பா. இப்படி ஒரு காரியத்துல நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தால், இனி 6வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிங்க. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்தா என்ன கிடைக்கும் தெரியும்? அடுத்த வார்த்தை, அவன் கேட்டவைகளை எல்லாம் கைகளை உயர்த்தி ஹalleluya, கேட்டதெல்லாம் கொடுத்தானா. ஏன் கர்த்தருடைய கை இருந்துச்சு? கேட்டதெல்லாம் கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்கள், ஜெபிக்கலாம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவருடைய கரம் யார் மேல் இருக்கிறதோ அவர்களுடைய பிரயாணமே ஆமென் முடிவு வரைக்கும் போகும். அவர்கள் தான் அந்த பரம எருசலேமுக்குள்ள என்றாவாங்க. ஹalleluya, ஆமென். நாம் நம்முடைய சுயத்தால போக முடியாது. பாபிலோனிலிருந்து பிரயாணத்தை துவங்கினான். பாதி வழியிலே சத்துருக்கள் நிற்க, கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கலாம், தெரியாது. ஆனால் ஆமென், அவன் மேல கர்த்தருடைய கரம் இருந்ததனால அவன் எந்த தடையும் இன்றி அவனுக்கு குறித்த நாளிலே அவன் எருசலேமுக்குள்ளே வந்தான். இதே போலதான் பாவ சேற்றிலிருந்து கர்த்தர் கிருபையாய் தூக்கி எடுத்து விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். நமக்கு ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறவர் விசுவாசத்தை முடிக்க மட்டும் நாம இந்த ஓட்டத்தை நியமித்து இருக்கிறார். அதுதான் நம்முடைய ஆயுள். பாதியில விழுந்துடக்கூடாது, கடைசி வர போனோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நிலை நிறுத்துகிறது எதுங்க? கர்த்தருடைய கரம். கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமா? இந்த பைபிள் நம்மோடு இருக்க பாருங்கள். நீங்க இந்த வேதத்தோடு எவ்வளவு நெருங்குறீங்களோ கர்த்தர் விரும்பி தம்முடைய கையை வைப்பார். கர்த்தர் விரும்பி, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா, அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தானா, கேட்டதெல்லாம் ராஜா தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை ரொம்ப நேசிங்க, வேதத்தோடு ரொம்ப இணக்கமா இருங்க. உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா பைபிள் இருக்கட்டும். ஹalleluya, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா பைபிள் இருக்கட்டும். பைபிளை ஒரு ஃப்ரெண்டா பாருங்க. பைபிள் அப்பா தந்த லெட்டரா பாருங்க. பைபிளை இயேசுவா பாருங்க. ஏன்னா அதுக்குள்ள யார் என்ன இருக்கிறது? வார்த்தை. வார்த்தை யாரு? கிறிஸ்து. ஆமென். இயேசுவை நீங்க பார்த்தா எப்படி கொஞ்சுவீங்களோ, எப்படி அவர்கிட்ட கேட்பீங்களோ, அப்படி பைபிள் எடுத்துக்கோங்க. ஆமென். உங்களுடைய வேதம் தான் என் மனமகிழ்ச்சி என்று தாவீது சொன்னான். ஆமென். அப்படின்னா கர்த்தருடைய கரம் நம்மேல் இருப்பது அறியப்படும். எப்படி அறியப்படும்? எப்பொழுது அறியப்படும் தெரியுமா? என் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் ஒரு புறம் வரும், இன்னொரு புறம் அந்த எருசலேமில், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த மகாராஜாவின் நகரத்தில் பரிசுத்தவான்களோடு கூட நாமும் போய் நிற்கும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள், பாபிலோனிலிருந்து புறப்பட்டவன் இன்னைக்கு எருசலேமுக்கு வர ஒரே காரணம் கர்த்தருடைய கரம் இவன் மேல் இருந்ததினா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? சின்னம் அறியப்படுகிற கூட்டமாய் அல்ல, கரம் அறியப்படுகிற கூட்டமாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. இந்த ஒரு பாடலை நம்பிக்கையோடு பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். மீண்டும் சொல்லுகிறேன், ஹalleluya. சின்னம் அறியப்படுகிற கூட்டமாய் வேண்டாம், கரம் அறியப்படுகிற கூட்டமாய். ஒருபோதும் தேவனை அசட்டை பண்ணாதீர்கள். யார் தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தெரியுமா? தேவன் தந்த வாழ்க்கையை வெறுக்கிறவன். ஆமென். துணிகரமாய் பாவம் செய்கிறவன், தன்னைத்தான் போற்றுகிறவன். ஒரு நாள் இதை செய்யாதீங்க. அப்படி அசட்டை பண்ணுகிறவன் புறக்கணிக்கப்படுகிறான். அப்படி புறக்கணிக்கப்படுகிறவனுக்கு அதன் பிறகு வாழ்க்கை இல்லை. அதே நேரத்தில்
சிறுமையும் எளிமையுமானவனாய் தேவனை தேடுகிறவனும் தேவனுடைய வேதத்தில் நெருக்கமாய் ஒருவன் இருப்பானா அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். அந்த கரம் அவனை இந்த பூமியில் வாழும்படியான நாட்கள் முழுவதையும் வாழ வைப்பதும் அல்லாமல் அவனை அந்த எருசலேமிலே கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நல்ல கரங்களை தட்டி ஆமென். சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அத்தனை பேர் நல்ல சந்தோஷமா கைகளை தட்டி glory என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. ஓ, உங்க கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லை. ஹல்லேலூயா. கருவிலே என்னை கண்டவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. ஓ, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். ஆமென். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கன் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, உங்க கரம் இருக்க எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த பாதையையும் தாண்டிடுவேன். ஓ ஹல்லேலூயா. உடரா ஹந்தரே லகதரா சதனரே தாண்டிடுவேன். உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம் இருக்க பயமில்லை. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயமில்லை. ஆமென். உங்க கரம் இருக்க. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அப்பா, கெஞ்சி கேட்கிறோம், உம்முடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அருளும், அனுகிரகம் பண்ணி அருளும். ஆமென். ஆமென். அப்படியே வலது கரத்தை உயர்த்து, உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர்ட்ட கேளுங்க, உம்முடைய கரம் அறியப்படுகிற கூட்டம் நானும் என் குடும்பமும் இருக்கணும். சொல்லுங்க, உம்முடைய கரம் அறியப்படுகிற கூட்டமா. அப்படியே ஒரு நிமிஷம் உங்க ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொரு பெயரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு தந்த மனைவி, புருஷன், பிள்ளை, சகோதரன், ஒவ்வொரு பெயரை சொல்லி மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வச்சு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவரே, அப்பா உங்களை நம்பி இருக்கிறேன். உங்க கரம் அறியப்படணும். தேவனை தேடுறதுல குறைவில்லாதவர்களாகவும் வேதத்தோடு நெருக்கமா இருக்கிறதுல தொய்வில்லாதவர்களும் காணப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரம் யாவையும் செய்யும். பாபிலோனில் இந்த பயணம் துவக்கப்பட்டிருக்கிறது. தயவுள்ள கரம் இருக்குமானா கண்டிப்பாக எருசலேமுக்குள்ளே கொண்டு போவா. கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய், குடும்பமாய் உங்கள் குடும்பம் காணப்பட மனதார வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவாராக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். நீ நல்லவர். இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க வைத்து எங்களோடு திட்டவும் தெளிவுமாய் பேசுகிறேன். ஆண்டவரே,
எங்கள் மேல் உம்முடைய கரத்தை வைத்து நடத்த விரும்புகிறேன். எனவேதான் எங்களை இப்படி உணர்த்தி பேசி இருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தகப்பன். நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி ஒவ்வொரு குடும்பமும் இங்கே வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, இதில் பார்த்த இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற குடும்பமாய் கூட்டமாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் பண்ணியறலாம். ஆண்டவரே, ஒருவருடைய வாழ்க்கையும் பாதியிலேயே நின்றுவிடக்கூடாது. பாபிலோனிலிருந்து புறப்பட்டவர் எருசலேமிலே வந்து சேர்ந்தது போல ஆண்டவர் இந்த ஓட்டம் நித்தியத்தில் போய் முடியணும். அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும் பாக்கியம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அனுகிரகம் செய்தரலாம். ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்.